பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு யாரை பிடிக்கும் என்று நான் சொல்லட்டுமா? இதை நீ கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பாய். உன்னுடைய உயிர் இவர் கையில்தான் உள்ளது என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. நீ இப்பொழுது ஒரு உறவின் மீது அதிக அளவு அன்பு வைத்து இருக்கின்றாய். அந்த உறவை உன்னால் மறக்க முடியாமல் தினமும் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவுதான் உனக்கு மிகவும் பிடித்தமான உறவு, நீ நேசித்த உறவு, நீ விரும்பிய உறவு. அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் நீ இன்னும் இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டு இருக்கின்றாய். அப்போது உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரியாமல் இருந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த உறவிற்கு உன் மீது அன்பு வந்துவிட்டது. அவர் உன்னை தேடி வரும்பொழுது உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர போகின்றார். உன்னுடைய உயிர் அவர் கையில்தான் இருக்கின்றது. அந்த அளவிற்கு நீ அந்த உறவை நேசிக்கின்றாய். அந்த உறவு எது சொன்னாலும் அதற்கு தலையாட்டி பொம்மை போல் தலையை மட்டும் ஆட்டுகின்றாய். அப்படிப்பட்ட ஒரு பாசம் உனக்கு அவர் மேல் வந்துவிட்டது. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நிச்சயம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே. அதிக அன்பு ஆபத்துதான். இருந்தாலும் அந்த உறவு உன்னிடம் அன்பாக இருக்கும் பொழுது நீ அன்பாக இருப்பதில் தவறு இல்லை. அன்பு வை, ஆனால் அதை அளவோடு வைதான் நான் சொல்கின்றேன். அன்பு உன்னை ஒரு நாள் கண்கலங்க செய்யும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நான் சொன்னால் கேட்கப் போவதே இல்லை. இருந்தாலும் உனக்கு பிடித்தவர் அல்லவா, அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்த்தாங்கமே. உன் உறவே உனக்கு பிடித்தமான உறவு. உன்னுடைய உயிர் அவர் கையில்தான் உள்ளது. அனைத்தும் உன் அப்பாவிற்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே. கவலைப்படாதே. நிச்சயம் உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தீப ஒளியை நான் ஏற்றுவேன். தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை அணையாதவாறு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. ஓம் முருகா.